வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது நமது வீட்டில் நமது பெரியோர்கள் நகைச்சுவையாக சில நாடோடி கதைகளை சொல்வதுண்டு. அப்படி ஒரு அபூர்வ சகோதரர்கள் என்னும் ஒரு நாடோடி கதையைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அறிவுக்கு வேலை கொடுத்தால் எப்படிப்பட்ட இன்னல்கள் நமக்கு வந்தாலும் அவற்றை சமாளித்து வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக் கொள்ளலாம். அதை விளக்கும் ஓர் கதையைத்தான் நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு நகரத்தை ஒரு அரசன் மிக சிறப்பாக ஆண்டு வந்தான். நாட்டு மக்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற மனக்குறை இருந்தது. ஒரு நாள் அரசனை காண முனிவர் ஒருவர் வந்தார். அனைத்தையும் அறிந்த மகா முனிவர். அவரை வரவேற்று மரியாதை செய்தான் அரசன். தாங்கள் என் நாட்டிற்கு வந்திருப்பது நான் செய்த மகாபாகியம். எனக்கு அனைத்து செல்வங்கள் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாதது ஒரு பெரும் குறையாக இருக்கிறது முனிவரே. தாங்கள் இதற்கு ஒரு உபாயம் சொன்னால் நலமாக இருக்கும் என்று கேட்டான் அரசன். அந்த முனிவரும் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு தியானமிருந்து பின் கண் திறந்து அரசனை பார்த்தார். அரசே, உமக்கு இப்போதைக்கு புத்திரபாகியம் இல்லை. இருந்தாலும் இன்னும் சில காலம் போன பிறகு சனி திசை வரும். அப்போது உன்னிடத்தில் இருக்கும் அனைத்து செல்வங்களும் பக்கத்து நாட்டு அரசன் கைப்பற்றி கொள்வான். நீ நாடோடியாய் பல நகரங்களுக்கு சென்று ஜீவனம் செய்யும் நிலை உண்டாகும். அதற்காக கலங்கிவிடாதே. நீ அப்படி வாழும் காலத்தில் உனக்கு உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும். அதாவது உன் 2 பிள்ளைகளால் நீ இழந்ததை விட அதிகம் பெற்று இன்னும் சிறப்பாக வாழ்வாய் என்று சொன்னார். தன்னுடைய எதிர்காலத்தை உணர்ந்து சொன்னதற்கு மிகவும் நன்றி சொன்னான். எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் சொன்னதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி என்றான் அரசன். முனிவர் சொன்னதைப் போலவே பக்கத்து நாட்டு அரசன் படையெடுத்து வந்து நாடு நகரங்களை பறித்து கொண்டு அந்த அரசனை நாட்டை விட்டே விரட்டிவிட்டான். அவனும் தன் மனைவியோடு இன்னொரு நகரத்தை அடைந்து கஷ்டப்பட்டு உழைத்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தனர். முனிவர் சொன்னதைப் போலவே மனைவி கருவுற்றாள். மிகுந்த சிரமங்களுக்கிடையே 2 அழகான ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஒரு நாள் அண்ணன் தம்பி இருவரிடமும் தாயிடம், அம்மா, நீங்கள் இப்படி கஷ்டப்படுவதை நினைக்கையில் எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் இருவரும் எங்காவது சென்று பொருளூட்டி வருகின்றோம் என்று இளைஞர்களான அவர்கள் சொல்லிவிட்டு கிளம்பினர். தன் பிள்ளைகளை பிரிய நேரிட்ட அந்த தாயும் தந்தையும் வருந்தினாலும் அவர்கள் பிடிவாதமாயிருந்ததால் அவர்கள் சென்று வர சம்மதித்தனர். கட்டு சாதம் கட்டி கொடுத்தாள் தாய். இருவரும் அடர்ந்த காட்டு வழியே நடந்து சென்றனர். அந்த காட்டில் தெய்வீக மாமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் 100 வருடங்களுக்கு ஒரு முறைதான் ஒரே ஒரு காய் காய்த்து பழுக்கும். அதை உண்பதற்கென்றே ஒரு மாமுனிவர் அங்கு பல காலமாக தவம் செய்து வந்ததுடன் அந்த மரத்திற்கு காவலாகவும் இருந்தார். அந்த மாங்கனி பழுக்க ஆரம்பித்தது. அதை கண்ட மாமுனிவர் தன் பல வருட காத்திருப்புக்கு பலன் கிடைக்கப் போவதை அறிந்து குளித்துவிட்டு பின்னர் வந்து உண்ணலாம் என்று நினைத்து குளிக்கச் சென்றார். அந்த பக்கமாக வந்த சகோதரர்கள் அந்த மாங்கனியை கண்டனர். இளையவன் அதை பறித்து தன் கட்டு சாதத்திற்குள் மறைத்து வைத்து கொண்டான். இருவரும் மீண்டும் நடந்தனர். குளித்துவிட்டு வந்த முனிவர் மரத்தில் மாம்பழம் இல்லாததைக் கண்டு கவலையடைந்தார். ஒரு திசையில் சகோதரர்கள் போவதைக் கண்டு ஓடோடி சென்று, அப்பா, நீங்கள் மாம்பழத்தை பார்த்தீர்களா என்று கேட்டார். நாங்கள் மாமரத்தை பார்க்கவில்லையே மாமரத்தை கூட பார்க்கவில்லையே என்றான் மூத்தவன். ஐயா, தாங்கள் பார்ப்பதற்கு மாமுனிவராய் இருக்கின்றீர்கள். ஒரு மாம்பழத்துக்காக இப்படி வருத்தம் கொள்கின்றீரே என்றான் இளையவன். அது தேவகனி. அந்த பழத்தை உண்டவன் தேசத்தை ஆழ்வான். கொட்டையை விழுங்கினவன் சிரிக்கும் போதெல்லாம் நவரத்தினங்கள் சிந்தும். அது எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று புலம்பியவாறு புறப்பட்டு சென்று விட்டார். சகோதரர்கள் இருவரும் வெகு தூரம் நடந்து ஒரு ஆற்றை கண்டனர். அதில் குளித்துவிட்டு இறைவனை வணங்கிவிட்டு பழத்தை அண்ணன் சாப்பிட்டான். கொட்டையை தம்பிதான் விழுங்கினான். அதன் பிறகு கட்டு சாதத்தை இருவரும் சாப்பிட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தனர். வீரகண்டாபுரம் என்னும் அந்த நாட்டின் அரசன் தான் இறக்கப் போவதை அறிந்து பட்டத்து யானையை அலங்கரிக்கச் செய்து ஒரு மாலையுடன் அதனை வலம் வரச் செய்யுங்கள். அந்த யானை யார் கழுத்தில் மாலையை போடுகின்றதோ அவரே இந்த தேசத்து அரசனாகி என்னைப் போலவே ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறி உயிர் விட்டு விட்டார். மந்திரிகளும் மக்களும் பட்டத்து யானைக்குடன் புறப்பட்டனர். பட்டத்து யானையும் பல்வேறு இடங்களில் பயணப்பட்டு
இந்த சகோதரர்கள் இருவரும் இருந்த இடம் நோக்கி வந்தது. மூத்தவனுக்கு மாலை அணிவித்து அவனை வாரி எடுத்தது. யானை தன் சகோதரனை தழுவுவதை பார்த்து பயந்த இளையவன் நெடுந்தூரம் திரும்பி பார்க்காமல் ஓடினான். தனது சகோதரனை கொல்வதற்காகத்தான் யானை தூக்கி கொண்டு போவதாக நினைத்து தனக்குள்ளேயே அழுது புலம்பிக் கொண்டு நடந்தான். பட்டத்து யானை அழைத்து வந்த மூத்தவனை மந்திரிகள் எதிர்கொண்டு அழைத்து வந்து அவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு சுபமுகூர்த்தத்தில் பட்டம் கட்டினார்கள். அவனும் சத்தியம் தவறாமல் நல்லாட்சி நடத்தி வந்தான். பகலில் அவன் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இரவில் தன் தாய் தந்தையர் சகோதரனை நினைத்து வருத்தப்பட்டு வாழ்ந்து வந்தான். இளையவன் வருத்தமடைந்து காடு மலை வனாந்திரங்கள் எல்லாம் கடந்து ஒரு நகரத்தில் இருந்த ஒரு வீட்டை அடைந்தான். அந்த வீடு ஒரு விலைமாது வீடு. அம்மா, தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், ரொம்ப நாட்களாக சாப்பிடாமல் களைப்பாய் இருக்கின்றேன் என்றான். அவனை பார்த்த தாய்க்கிழவி, இவன் சந்திரனைப் போல ஜொலிக்கின்றான், இவன் உருவத்தை பார்த்தால் ராஜகுமாரன் போல் இருக்கின்றது, இவனால் பிற்காலத்தில் நமக்கு ஏதாவது நன்மை உண்டாகும் என கருதி அவனுக்கு உணவு கொடுத்து ஆதரவளித்தாள். ஒரு நாள் கிழவியின் மகள் ஒரு கதையை சொல்லி சிரிக்க, அதை பார்த்து இளைய ராஜகுமாரனும் சிரிக்க, மாம்பழத்தின் மகத்துவத்தால் அவன் சிரித்தவுடன் அவன் வாயிலிருந்து நவரத்தினங்கள் சிந்தின. அதை கண்ட தாய்க்கிழவி, அப்பா மகனே, இது என்ன விந்தை? ஒரு முனிவரால் என்று கேட்டாள். ஒரு முனிவரால் எனக்கு ஒரு மாங்கனி கிடைத்தது. அந்த மாங்கனியினுடைய கொட்டை என் வயிற்றில் இருக்கின்றது. அதனுடைய மகத்துவம் தான் இது என்று உண்மையை சொன்னான். அதை கேட்ட தாய்க்கிழவி மகிழ்ந்து அவனுக்கு சிறப்பான உபச்சாரம் செய்து அவனுக்கு சிரிப்பை உண்டாக்கி தன் வீடு பூராவும் நவரத்தினங்களை குவித்து கொண்டார். பிறகு தன் மகளை அழைத்து, இவன் வயிற்றில் இருக்கும் மாங்கொட்டையை வெளிப்படுத்தி நாம் எடுத்துக்கொண்டால் இன்னும் நலமாக இருக்கும் என்றாள். அதன்படியே ராஜகுமாரனை அழைத்து, மகனே, நீ பேதிக்கு சாப்பிடு என்று கூறி பேதி மருந்து கொடுத்தாள். அவனும் வாந்தி பேதி உண்டாகி அந்நேரம் மாங்கொட்டை வெளிப்பட்டது. தாசி அதனை எடுத்து கழுவி வைத்து கொண்டாள். அதன் பிறகு தாய்க்கிழவியும் அவள் மகளும் சரிவர உணவு தராமல் அவனை அலட்சியப்படுத்தினர். தன்னை தாய்க்கிழவி வஞ்சித்து விட்டாள் என்பதை உணர்ந்த ராஜகுமாரன் இனியும் அங்கிருப்பது நல்லதல்ல என்று நினைத்து தன் தலைவிதியை நொந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி ஆற்றை ஒட்டிய ஒரு புளிய மரத்திற்கு கீழ் வந்து படுத்து கொண்டான். அந்த நேரத்தில் ஒரு முனிவர் 4 சிஷ்யர்களோடு அந்த ஆற்றின் அருகே வந்து சேர்ந்தார். அவர் தான் இறக்கப் போவதை அறிந்து தன் சிஷ்யர்களிடம் தன் கையில் இருக்கும் தலைப்பாகை, ஜோலி, தண்டு, கமண்டலம், பாதக்குரடு ஆகியவற்றை கொடுத்து, நீங்கள் 4 பேரும் எடுத்துக்கொள்ளுங்கள். தலைப்பாகையானது கோட்டை, மாளிகை முதலியவற்றை கொடுக்கும். ஜோலி நிலைத்தபடி உணவு தரும். தண்டு பகைவரை வெல்லும். பாதக்குரடு நினைத்த இடத்திற்கு கொண்டு போய் விடும். என்னை அடக்கம் செய்துவிட்டு 4வரும் 4ஐயும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி உயிர் விட்டு விட்டார். அந்த 4வரும் அந்த 4 பொருள்களையும் உனக்கு எனக்கு என அடித்து கொண்டனர். பின்பு இந்த பொருட்களை எல்லாம் இந்த மரபொந்தில் வைத்துவிட்டு முதலில் நம் குருவை அடக்கம் செய்வோம், அதன் பின்பு நமது வழக்கை தீர்த்து கொள்வோம் என்று முடிவெடுத்தனர். அதன்படியே அந்த புளிய மரபொந்தில் அந்த பொருட்களை வைத்துவிட்டு குருவுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்ய புறப்பட்டனர். மரத்தடியில் இருந்த ராஜகுமாரன் இதையெல்லாம் கேட்டு தெய்வம் நமக்கு காட்டிய உதவி என்று கருதி அவர்கள் சென்றதும் அந்த பொந்தில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் வந்துவிட்டான். சிஷ்யர்கள் 4 பேர்களும் அந்த குருவை அடக்கம் செய்துவிட்டு வந்து பொந்தை பார்த்தனர். அங்கு பொருட்கள் இல்லாததால் புலம்பிவிட்டு சென்று விட்டனர். ராஜகுமாரன் குருவை அடக்கம் செய்த இடத்திற்கு வந்து, சுவாமி, உமது சிஷ்யர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி இந்த பொருட்களுக்காக அடித்து கொண்டனர். அதனால் நான் எடுத்துக்கொண்டேன். இவை பழிக்கும்படி தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வணங்கினான். அதன் பிறகு அவன் குளித்து முடித்து தலைப்பாகையை தலையில் வைத்துக்கொண்டு பாதக்குரட்டை காலில் மாட்டிக்கொண்டு தண்டு கமலத்தை எடுத்துக்கொண்டு ஜோலியை கழுத்தில் இட்டு நல்ல உணவு வேண்டும் என்றான். அதன்படியே உணவு வந்தது. அதை உண்டு மகிழ்ந்து பிறகு முன்போலவே அந்த தாசி வீட்டின் திண்ணையில் வந்து அமர்ந்தான். அவனை தாய்க்கிழவி வந்து பார்த்து, உன் உடம்பு நல்லதுக்காகத்தான் பேதி மருந்து கொடுத்தேன், நீயோ தவறாக உணர்ந்து கொண்டாய். என் மீது விரோதம் கொள்ளாமல் மீண்டும் எங்களுடன் சிநேகமாக இரு என்றாள். இவனும் அறிவிழந்து அவளுடன் சென்றான். ஒரு நாள் இரவு அவன் வீட்டின் பின்பக்கம் சென்று தன் பொருட்களின் உதவியினால் ஊஞ்சல் அமைத்து அதில் படுக்கை வைத்து அதன் மீது படுத்து கொண்டிருந்தான். அதிகாலையில்
அந்த கிழவியின் மகள் எதை கண்டு வந்து தாயிடம் தெரிவிக்க, தாய்க்கிழவி அவனை எழுப்பி, இது என்ன அதிசயம் என்று கேட்டாள். ராஜகுமாரன் நடந்ததை சொல்லி அந்த பொருட்கள் தனக்கு எப்படி கிடைத்தன என்பதையும் அந்த பொருட்களின் மகிமையையும் தெரிவித்தான். இதையும் தான் அபகரித்து கொள்ள கிழவி திட்டமிட்டாள். ஒரு நாள், அப்பா மருமகனே, என் மகள் நாளுக்கு நாள் வாடிக்கொண்டே போகின்றாள். இது தெய்வக்குறை. அந்த தெய்வம் கடலுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது. நீ மனது வைத்தால் அந்த தெய்வத்திற்கு பூஜை போட்டுவிட்டு வரலாம் என்றாள். அவனும் அப்படியே போய் வரலாம் என்று சொல்லி நம்பி சென்றான். கடற்கரைக்கு போக வேண்டும் என நினைத்தவுடன் அனைவரும் அந்த கடற்கரைக்கு போய் சேர்ந்தார்கள். அப்பா மருமகனே, பொங்கலிடுவதற்கு விறகு பொறுக்கி வாயேன் என்றாள். ராஜகுமாரனும் விறகு பொறுக்கச் சென்றான். அப்போது அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாதக்குரட்டில் கால் வைத்து அவளும் அவள் பெண்ணும் மட்டும் வீடு வந்து சேர்ந்தார்கள். ராஜகுமாரன் மறுபடியும் தான் வஞ்சிக்கப்பட்டதை நினைத்து மனம் வருந்தினான். கடற்கரை ஒட்டி அந்த காட்டில் திரிய போது அங்கு ஒரு மாமரம் இருப்பதை பார்த்தான். அந்த மாமரத்தில் 4 கிளைகளும் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு விதமான மாங்கல்யங்கள் இருப்பதை கண்டான். மரத்தில் ஏறி ஒரு கிளையில் இருந்த கனியை தின்றான். அவன் கருங்குரங்காக மாறிவிட்டான். மற்றொரு கிளையில் இருந்த மாங்கனியை திங்க தள்ளாடும் கிழவனானான். 3ஆம் கிளையில் உள்ள மாங்கனியை தின்றவுடன் பருந்தாகி விட்டான். 4ஆம் கிளையில் இருந்த பழத்தை தின்றவுடன் அழகிய ராஜகுமாரனாக ஆகிவிட்டான். இப்படிப்பட்ட அதிசயத்தை உணர்ந்து ஆச்சரியம் கொண்டவன் கருங்குரங்காகிற கனிகளில் சிலவற்றை பறித்து மூட்டையாக கட்டி கொண்டான். பருந்தாகிற கனியை உண்டு பறந்து தாசி வீட்டை அடைந்து அங்கு வந்ததும் ராஜகுமாரனாகின்ற கனியை உண்டு அழகிய ராஜகுமாரனாகி தாசி வீட்டின் திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டான். ராஜகுமாரன் வந்திருப்பதை அறிந்த தாய்க்கிழவி, இவன் மகா சூரனாக இருக்கின்றானே, எந்த விதத்திலாவது இவனுக்கு விஷமிட்டு கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவன் அருகில் சென்று, மருமகனே, நீ விறகு பொறுக்க போன பின்பு ஒரு வேங்கை புலி எங்களை துரத்தி வந்தது. நாங்கள் பயந்து இப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டோம். நீ எங்களை வேறு எதுவும் தவறாக நினைத்து கோபித்து கொள்ளாதே என்று நயமாக பேசினாள். பிறகு அவனுக்கு அருகில் இருந்த மூட்டையை பார்த்து, மருமகனே, இது என்ன மூட்டை என்று கேட்டாள். உங்களுக்காக நல்ல மாங்கனிகள் கொண்டு வந்தேன். போன இடத்தில் நேரமாகிவிட்டது. இருந்தாலும் நீங்கள் என்னை காணாது வருத்தமடைந்து வீட்டுக்கு திரும்பியிருப்பீர்கள் என்றுதான் கொண்டு வந்தேன். இது வாலிபம் தரும் கனிகள், சாப்பிடுங்கள் என்றாள். தாய் மகள் இருவருக்கும் கருங்குரங்காகிற பழத்தையும் பருந்தாகிற பழத்தையும் கொடுத்தான். அதை அறியாமல் இருவரும் உண்ண மகள் கருங்குரங்காகவும் தாய்க்கிழவி பருந்தாகவும் மாறினர். அதன் பின்பு தனது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கருங்குரங்கையும் பருந்தையும் பிடித்து கொண்டு குரங்காட்டி போல் ஊர் போரும் திரிந்து தன் சகோதரன் இருக்கும் நகரத்திற்கு வந்தான். அங்கே கீரை விற்கும் கிழவியிடம், இந்த நாட்டு அரசனின் பெயர் என்ன என்று கேட்டான். அவளோ, அரசனின் பெயரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பட்டத்து யானை காட்டிலிருந்து ஒரு அரசனை கொண்டு வந்து பட்டம் கட்டிவிட்டது, அது மட்டும் தெரியும் என்றாள். அப்படியானால் அந்த அரசன் தன் சகோதரனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை ராஜகுமாரன் யூகித்து கொண்டான். பின்பு அரசுக்கு சொந்தமான ஒரு கடையில் அமர்ந்து கொண்டு 1 கோடி பொன் கொடுத்தால்தான் நான் போவேன், இல்லாவிடில் இங்கேயேதான் இருப்பேன் என்று சண்டித்தனம் செய்தான். அவனை யாரோ வந்து மிரட்டியும் அடித்தும் பார்த்தாலும் நகரவில்லை. உடனே அரசன் தன் மந்திரி பிரதானிகளோடு கடை வீதிக்கு வந்து பார்த்தான். குரங்காட்டியாக இருப்பவன் தன் தம்பி என்பதை உணர்ந்து கொண்டு அவனை அழைத்து சென்று அரண்மனைக்கு சென்றான். தம்பி இதுவரை நடந்த கதையெல்லாம் சொன்னான். பிறகு இருவரும் சந்தோஷமாக உணவு உண்டு அமர்ந்திருந்தனர். சில நாட்களில் இருவரும் தங்கள் தாய் தந்தையரை அழைத்து வர நினைத்து நாட்டை மந்திரி வசம் ஒப்படைத்துவிட்டு பாதக்குரட்டில் ஏறி தாய் தந்தையர் இருந்த இடத்திற்கு சென்றனர். அவர்களுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அளவில்லாத ஆனந்தம் கொண்டனர். இரு சகோதரர்களும் அவர்களை வணங்கி நடந்தவைகள் அனைத்தையும் கூறி மறுபடியும் தங்கள் நாட்டுக்கு திரும்பி அழைத்து வந்தனர். மாமுனிவர் சொன்னபடியே தாங்கள் மிக பெரும் துன்பங்களை அனுபவித்து இப்போது தங்கள் பிள்ளைகளின் மூலம் 2 நாடுகளின் அரசாட்சி கிடைத்ததை எண்ணி பெற்றோர்கள் மகிழ்ந்து தங்கள் மகன்களை ஆசீர்வதித்தனர். அனைவரும் நலமாக வாழ்ந்தனர். ஓகே மக்களே, இந்த நாடோடி கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.